ஹாய் மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொன்னுட்டு இருக்காங்க. அது எவனோ திமுககாரனாக தான் இருப்பான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணை கற்பழிச்சு கொன்று போட்டு போனதும் அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டு வராமல் நாங்களும் பாடியை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உக்காந்துருக்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டையும் வாங்காமல் அவங்க அப்படியே ரிட்டர்ன் அனுப்ப மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு சார்ந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா செயலாளர் யாரோ அவங்க போயிட்டு கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஏன் போராட்டம் பண்ணி ஏன் இன்னும் சடலத்தை அதாவது பாடியை ஏன் தரல அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டு வந்தால் தான் தருவங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்காங்களாம். அதாவது டாக்டர்ஸ் தரலையாம் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அது ஏன்னா எப்படி நடந்திருக்கு அந்த சம்பவம்ன்ட்டு அவங்களுக்கும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே கரூர் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா 48 பேர் இறந்தாங்க. ஆனால் ஒரே நைட்டில் 48 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து பிள்ளைகளை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். இல்ல பேரண்ட்ஸ் பாதுகாக்கணும். ஆனா அவங்க சொன்ன டைமுக்கு நீங்க காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா எங்க பொண்ணு உயிரோட